சோசியல் ட்ரிங்க் அந்த அளவில் இருந்தால் தப்பா அப்படின்னா இங்கே வருங்க, சோசியல் ட்ரிங்க்னு ஒன்றே இல்லை. உண்மையை சொல்ல போனோன்னா அப்படின்னு ஒன்றே இல்லை. அப்படின்னு நம்ம நம்பிக்கை தான் அப்படியே ஒழிஞ்சு அப்படின்னு ஒன்றே இல்லை. சரிங்களா? இதில் எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இப்போது ஒருத்தர் குடித்து அதிகமாக குடித்து ரொம்ப ரகலை பண்ணிக்கிட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு நபரும் ஒரு டைமில் சோசியல் ட்ரிங்கராக இருந்தவர் தான். அந்த சோசியல் ட்ரிங்க் வந்து எப்படினாலும் மாறும். அன்னைக்கே மாறலாம், அல்லது தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சோசியல் ட்ரிங்க்லேருந்து அடுத்த லெவலுக்கு போகிறதும் உண்டு. அதனால் நம்ம கையில் இல்லாத ஒன்றை இருக்குதுன்னு நினைக்கிறது மிகப்பெரிய தவறு. குடி வந்து ஒரு பிரச்சனையே இல்லைங்க, நான் வந்து இன்னைக்கு நினச்சாலும் நான் விட்டுருவேன், என் கண்ட்ரோலில் தான் இருக்குது, எனக்கு வேணும்னா வேணும், வேணான்னா வேணாம், நான் எல்லாமே என்னால் முடிவு எடுக்க முடியும், நீ வேணால் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அவங்களே பரிசோதித்து பார்க்குறதுக்கான ஒரு வழி சொல்கிறேன். இப்போ வந்து வாரம் ஒரு முறை குடிக்கிறவர் அப்படின்னு வச்சுப்போம், அல்லது தினம் தினம் குடிக்கிறோன்னு வச்சுப்போம். அவருக்கு வந்து தினம் தினம் குடிக்கிறவர்னா ஒரு வாரத்துக்கு மட்டும் குடிக்காமல் இருங்க, அந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டு குடிக்காமல் இருங்க. சரிங்களா? வாரம் குடிக்கிறோன்னா ஒரு மாதத்துக்கு மட்டும் குடிக்காமல் இருங்க. அதாவது குடிக்கணும்னு இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணி அங்கே கையில் எடுக்கிற வரைக்கும் போயிட்டு அங்கே டக்குன்னு நிறுத்தணும். அந்த பிரேக்கு அப்புறம் வந்து குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லணும். அந்த சூழலை உங்களால் சமாளிக்க முடியுதான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா, இந்த குடியவே விட்டுட்டு வர மாட்டேங்கிறானே, இப்படி இருக்கிறானே அப்படின்னு அந்த குடியாரத்துக்குள்ளே ஒரு நியாயம் இருக்கும்ல, அதை புரிஞ்சிக்காமல் வந்து சண்டை போட்டுட்டு இருக்க ஒரு பெண்களுக்காண்டி ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நீங்கள் வேணா ஒரே ஒரு வாரம் அல்லது ஒரே ஒரு மாதம் காஃபியோ டீயையோ விட்டுட்டு பாருங்கள், உங்களால் இருக்க முடியுதான்னு பாருங்கள். அப்போ அதில் இருக்க சிரமத்தையும் பாருங்கள். இதை மாதிரி தானே நம்ம சேர்ந்தவங்களும் கஷ்டப்படுவாங்கன்றது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? ஸோ இப்போது நம்மளால் டீ காஃபியவே விட முடியலன்னா அவங்களால எப்படி ஆள்கால விட முடியும் அப்படிங்கிறத புரிதலுக்குள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்கள அணுகுமுறை பண்ணுங்க போதும். சரிங்களா? குடியை நிறுத்தணுங்க. தன் கணவரோ அல்லது தன் மகனோ தன்னை சேர்ந்தவங்க குடியை நிறுத்தணும். அப்போது அவங்க கூட இருக்கிற அந்த பெண், அதாவது அம்மாவாக இருக்கலாம், அல்லாட்டி மனைவியாக இருக்கலாம், அவங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுங்க, என்கரேஜ் பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு. எப்படின்னாக்கா, எங்கள் வீட்டுக்காரர் தங்கங்க, அப்படிங்க இப்படிங்க, வேலைன்னா வந்தால் வெள்ளைக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் குடின்னு வந்தால் மட்டும்தாங்க ஆகாது அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் என்ன இருக்குது, அவர் கலெக்டரே ஆகிட்டு போட்டும், பெரிய மிராஸ்தாராகவே இருந்துட்டு போட்டோம், ஆனால் குடித்தாருன்னா அவருக்கு என்ன வேல்யூ இருக்குது, அதுக்கு ஜீரோ வேல்யூ ஆச்சே. அப்போ அந்த பெருமையை சொல்லி அவர் பெரிய ஆளாக்கி விட்றாதீங்க. சரிங்களா? அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த தங்கன்றதை வந்து விட்டுருங்க. அது தப்புன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா காப்பாற்ற போகிறதே நீங்கள் தான். உங்கள் தயவில் தான் அவங்க சரியாகவே ஆக போகிறாங்க. அப்போது நீங்கள் அதை சரின்னு நினச்சிட்டிங்கன்னா போச்சு. அடுத்தது, சண்டை போடாதீங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, அட்வைஸ் பண்ணாதீங்க. உங்கள் அட்வைஸ் கேட்க மாட்டாங்க. அவங்க பேச்சை மட்டும் கேட்பாங்க. இன்னும் சில நேரத்தில் அவங்க பேச்சையே அவங்க கேட்க மாட்டாங்க. அதனால் சண்டை ஒருபோதும் போட்டுறாதீங்க. அட்வைஸும் பாட்டுறாதீங்க. அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் உன்னால தான் குடிச்சேன்னு கடைசி சொல்லுவாங்க. சரிங்களா? இதில் இன்னும் சிலர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கணவருக்கு வந்து இப்படிலாம் இருந்தால் கணவருக்கு நல்ல ஆதர்சன மனைவியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இவங்களும் அந்த குடி இதில் வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்கிறது, பேசிவாகவும் கலந்துக்கிறது, ஆக்டிவாகவும் கலந்துக்கிறது. அவங்களுக்கு கொஞ்சம் குடிச்சிட்டு பீர் மட்டும் சாப்பிட்டேன், அதனால் தப்பு இல்லை, அதனால் என்ன இருக்குது, நாங்கள்லாம் சோசியல் தானே, நாங்கள்லாம் சொசைட்டி நல்ல ஹை சொசைட்டி தானே, அதனால் தப்பு என்ன இருக்குது அப்படின்னு போயிடுவாங்க. ஆனால் அதுக்கடுத்து என்ன நடக்குன்னா, இவங்க கன்சீவ் ஆவாங்க, குழந்தை வரும், 2 குழந்தைலாம். அதுக்கப்புறம் இந்த அம்மா வந்து அதுலேருந்து அதுக்கிட்டே போக முடியாது, அதனால் வெளியே வந்துடும். ஆனால் அந்த ஏற்கனவே ஒரு லைசன்ஸ் வாங்கிட்டு குடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சார்ல, அவர் வந்து ஃபுல் ட்ரெண்டில் போயிட்டுருப்பார். ஏன்னா நீ மட்டும் பெரிய யோக்கியமானு உங்களையே போட்டார்னா என்ன பண்ணுவீங்க? அதனால் தயவுசெய்து வந்து அதில் எந்த விதத்தில் இன்வால்வ் ஆகாதீங்க. குறைஞ்சபட்சம் வந்து சண்டை போட வேண்டாம், பிரச்சனை பண்ண வேண்டாம். தவறுன்றதை கண்ணியமாக அன்பாக எடுத்து சொல்லுங்கள், அதுதான் வேணும். அப்புறம் உரிய நேரத்தில் வைத்தியத்துக்கு கூப்பிட்டு போங்க. எப்படி வந்து ஒரு சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு வந்து எந்த ஒரு மனநோயாளியும் ஒத்துக்க மாட்டாங்களோ அதை விட மோசமாக வந்து ரெசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. வேறு வழியே இல்லை. உங்கள் தயவில் தான் அவர் கூப்பிட்டு போகணும். ஃபஸ்ட்டு தெரிஞ்சு கொடுக்கக்கூடிய மருந்துகளை கொடுத்து அவரை கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வரதுக்கு பாருங்கள். முடியலையா, அவர் தெரியாமையே வந்து சாப்பாட்டில்
கலந்து வைக்கக்கூடியது, டீயில் காஃபியில் கலந்து வைக்கக்கூடிய மருந்துகளை கொடுத்து வெளியே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணணும். எதுவுமே இல்லையா, டீஅடிக்ஷன் சென்டர்லையாவது விட்டுட்டு அவரை காப்பாற்றுறதுக்கான வழியை பாருங்கள். ஒரு நாள் இதெல்லாம் சரியாகி வந்ததுக்கப்புறம் தெய்வமே அப்படின்னு உங்களை சொல்லுவார். இதை செய்யாமல் விட்டிங்கன்னா அது உங்களுக்கு தான் பிரச்சனை. நிச்சயம் ஒரு நாள் ரியலைஸ் பண்ணிட்டு வந்து, நீ செஞ்சுதாம்மா நான் வந்து நல்லா இருக்கிறேன், நீ மட்டும் அன்றைக்கி என்னை விட்டுருந்தேன்னா நீ இதோட இதாக இருப்பேன் நான் அப்படின்னு நிச்சயமாக உங்களை பாராட்டார். இன்றைக்கி தேதியில் அவர் முகத்துக்கு பார்க்காதீங்க. அதே மாதிரி வந்து ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் குடிக்காதீங்க, வீட்டில் வந்து குடிங்க அப்படிங்கிறது, வம்பை விலைக்கு வாங்குறது தான். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உன்னோட பெர்மிஷனில் தானே நான் குடிக்கிறேன், அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கணவர். மொத்தம் வந்து வீட்டுக்குள்ளேயே குடிக்கிறது. இது வந்து தூரத்துலேருந்து நம்ம குழந்தையும் பார்த்துட்ருக்குன்றதை மறந்துடாதீங்க. இது நாளாவட்டத்தில் எதுவாக மாறும்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து அவர் ஆதர்சன தம்பதிகள் பண்ணுறதா, ஒரு நல்ல வளர்ந்து வருகிற புதிய சமுதாயம் இளம் தலைமுறைகள் பண்ணுறதா, நல்லதுன்னு நினச்சிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறதா நினச்சிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் எதுவுமே இல்லை, எல்லாமே ஃப்ளாப்பாக தான் ஆக போகுதுன்றதை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவியும் சேர்ந்தே குடிக்கிற மாதிரி வந்து இந்த சமீபத்தில் திரைப்படங்கள்லாம் வர்றதை பார்க்குறோம். நம்ம தான் வந்து எதை பார்த்தாலும் அதை அப்படியே செஞ்சு பார்க்குறதுன்னு துடிக்கிறதாச்சே. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக நம்மளை புதை குழியில் தள்ளப்போகுதுன்னு புரிஞ்சுக்கணும். குடியை நிறுத்தணுன்னா அந்த குடிக்கிற நபரே செய்யக்கூடிய முயற்சிகள் என்னென்ன? முதல்ல பார்த்திங்கன்னா தான் வந்து குடிக்கிற நிலைமையிலேருந்து முதல்ல வந்து தான் குடியில் மாட்டியிருக்கிறோன்றதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறது, ஏற்றுக்கிறது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதிலேருந்து வெளிவரணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா அடுத்தவங்களை, உற்றார் உறவினரை சார்ந்து இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட தயங்காதீங்க. அவங்க தான் உங்களை வந்து சப்போர்ட் பண்ண போகிறவங்க. அவங்கள்ட்ட போயிட்டு ஈகோ பார்க்காதீங்க. நல்ல மருத்துவரை பார்க்குறது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த குடிக்கணும்னு எண்ணம் வரும் இல்லையா, அந்த எண்ணம் ஸ்டார்ட் ஆன உடனே அங்கேயே நிறுத்திடுங்க. ஐயோ இன்றைக்கி வேணான்னு சொல்லிடுங்க. அதுக்கு கொஞ்சம் கேப் விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அது என்ன காரணம் சொல்லியாவது குடிக்கத்தான் உங்களை வைக்கும். அப்போ இன்றைக்கி வேண்டாம் அப்படின்னு ஒரு பேக் அடிச்சுக்கங்க, இன்றைக்கி வேண்டாம் அப்படின்னு நிறுத்திக்கங்க. ரொம்ப லாங்காக ஒரு ப்ரொஜெக்ஷன் வச்சுக்காதீங்க. ஒரு 2 மாதத்துக்கு நான் குடிக்கிறதில்ல, இந்த தீபாவளி வரைக்கும் நான் குடிக்க போகிறதில்ல அப்படின்லாம் பெரிய பிளான்லாம் வச்சுக்காதீங்க. அது வந்து உங்களை பேர்டன் பண்ணும். அப்போ இன்றைக்கி இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கிடையாதுப்பா அப்படின்னு நாக்கை கடிச்சிட்டு வெளியே வந்துடுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கல்யாண வீட்டுக்கு போகிறது, அது வந்து தெரிஞ்சவனாக இருப்பான், புரிஞ்சவனாக இருப்பான், அதுக்கு முத நாளே போகிறது. முத நாள் போனால் நீங்கள் நிச்சயமாக குடிக்க போகிறோன்னு அர்த்தம். அதே மாதிரி கெடா வீட்டுக்கு, இறந்த வீட்டுக்கு, இதெல்லாமே பார்த்திங்கன்னா குடிக்க வைக்கிறதுக்கான இடங்கள். அது ஒருவேளை நீங்கள் வெளியே வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதெல்லாம் தவிர்த்துக்குங்க. எப்படியாவது வந்து பார்த்தா இது மட்டும் குடி மாப்பிள்ளை, இன்றைக்கி மட்டும் குடி மாப்பிள்ளை அப்படிமா தேனா பாயும். இப்போ தான் வந்து ஒரு வாரம் ஆயிருக்கும், அல்லது 10 நாள் ஆயிருக்கும் விட்டுருக்கலான்னு. அப்படி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா, கொஞ்சம் மட்டும் குடி மாப்பிள்ளை, இன்றைக்கி மட்டும் குடினா அது தேனா பாயும். ஆனால் அது உங்களை குப்பரை தள்ள போகுதுன்னு அர்த்தம். அனாமத்து காசு வந்தால் அன்னைக்கு குடிக்கணும்னு நினைக்கிறது அதோட தப்பு. அந்த காசை வீட்டுக்கு கொண்டு போய் கொடுங்க. அப்படி இல்லையா யாருக்காவது கொடுங்க. அதாவது நான் அனாமத்து காசுன்னு சொல்கிறது லஞ்சமாக வந்திருக்கும், அல்லது வந்து கமிஷனாக வந்திருக்கும், ஏதாவது வந்திருக்கும். அந்த காசு வந்து அது ஏற்கனவே வந்த வழியும் தவறு, அது நம்மளை போய் சேர்கிற வழியும் தவறாக இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் வந்து யாருக்காவது உதவி பண்ணுங்கள், தானம் பண்ணுங்கள், தர்மம் பண்ணுங்கள். ஆனால் வேணுமா பாவம் வந்தால் வந்துட்டு வீட்டுக்கு கொண்டு போய் வைங்க. ஆனால் அது குடிச்சு மட்டும் கெடுத்துடாதீங்க, அது ரொம்ப டேஞ்சர். அதே மாதிரி வந்து அவங்களுக்கு எக்ஸிட் ஆகிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கும். எப்போன்னு கேட்டிங்கன்னா ஒரு மேரேஜ் ஆகும். மேரேஜ் ஆகிறப்ப அப்பா எங்கள் வீட்டில் வந்து மேரேஜ் பண்ண வைக்க போகிறாங்க, இனிமேல் நான் குடிக்க வரலப்பா அப்படின்னு சொல்லி தப்பிச்சிக்கலாம். சரிங்களா? இதன் மூலமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் வந்து அவங்க குடியிலேருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்பும் கொடுப்பேன். நீங்கள் தான் பிடிச்சி வச்சிருப்பீங்க, ஆனால் நீங்கள் நினச்சிருப்பீங்க அவங்களாம் தொல்லை தாம்பல அதனால் குடிச்சிட்ருக்குன்னு. ஆனால் நீங்கள் ஒரு ஆள் வந்து எக்ஸ்கேப் ஆனால் அதன் மூலமாக அந்த கூட்டே கலைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் எனக்கு உடம்பு முடியல, அதாவது நீங்கள் விடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சொல்கிறேன் நான், எனக்கு உடம்பு முடியலப்பா இனிமேலாம் வேணான்னு இருக்கேன் அப்படின்னு ஒரு கொஞ்ச நாள் லீவ் விடலான்ட்டு இருக்கிறேன் அப்படி விடுங்க, அந்த டீம் அப்படியே கலைஞ்சு போயிடும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு எந்த விதத்தில் தயங்காதீங்க. நேரடியாக போய் உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போனாலும் சரி, அல்லது நீங்களே நேரடியாக போயிட்டு எனக்கு இது மாதிரி பிரச்சனை இருக்குங்க, என்னங்க பண்ணணும், முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி பிஸ்னஸ்க்காண்டி குடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருபோதும் செஞ்சிடாதீங்க. கிளப் இருக்கும், ஏதாவது ஒரு கிளப்பில் இருப்பாங்க, அந்த சோசியல் இது கடைசியாக இருக்கும், அதுக்காண்டிலாம் குடிச்சிடாதீங்க. அங்கே ஃப்ரெண்ட்ஷிப் வளர்த்துக்கிறதுக்கு அல்ட்டி வந்து நம்ம பேர் ஆக்கியிருக்குன்னு அதெல்லாம் கிடையவே கிடையாது. நல்லா தெரிஞ்சுங்க. உங்களுக்கு வந்து குடிச்சு உண்டாக்கூட நட்பை விட குடிக்காமல் இருந்தீங்கன்னா அதே இடத்துல உங்களுக்கு அந்த நட்பும் இருக்கும், உங்கள் மீது இருக்கிற நல் மதிப்பும் இருக்குன்றதை நான் வச்சுங்க. அதே மாதிரி அட்வான்ஸாகவே சாப்பிட்ருங்க.
சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு குடிக்கணுன்ற எண்ணம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மட்டுப்பட்டுரும். அப்படியும் வந்து எஸ்கேப் ஆகிக்கலாம். இது உங்களுக்குள்ளேருந்தே நீங்கள் தப்பிக்கிறதுக்கான வழி. இது நான் தான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது நிச்சயமாக இந்த டிப்ஸ் வந்து உதவும். குடியை விட்டால் சைடு எஃபெக்ட் வருமா? இது எப்படின்றதுன்னா, ஒருத்தன் வந்து ஒரு பெண்ணை லவ் பண்ணுறான், சரிங்களா? அந்த பொண்ணு ஒரு தவறான ஒரு பொண்ணுன்னு தெரியுது. இப்போ அவளை மறக்கிறதுக்கு எப்படி இருக்கணும்? அப்பாடா விட்டதுடா கரகம்னு சொல்லி ஜாலியாக இருக்கணும் இல்லையா? அடுத்தது இவன் கல்யாணம் பண்ணிவிட்டு நல்லபடியாக வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடணும், சரியா? இதே இது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், உயிருக்குயிராக லவ் பண்ணுறான். அந்த பொண்ணை வந்து நைட்டாக வந்து அவங்க பேரண்ட்ஸு எங்கேயோ வெளியில் கூப்பிட்டு போயிடறாங்க, ஏதோ ஒரு கூட்டே போகிறாங்கன்னே தெரில. இவன் வந்து இப்போது தேவதாஸ் மாதிரி இருக்கிறான், கல்யாணமே பண்ணாமல் இருக்கிறான். இதை வந்து ஏற்றுக்கோம் இல்லையா? இந்த குடி வந்து பார்த்திங்கன்னா கெட்டதுலேருந்து வெளியே வருது. அப்போ ஜாலியாக இருக்கணும், சரிங்களா? ஆனால் இந்த 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 குடியிலேருந்து வெளியே வந்தவங்கள தேவதாஸ் மாதிரி இருக்கிறது, உண்மையான லவ்வை விட்டுட்டு வெளியே வந்த மாதிரி சோகமாக இருக்கிறது. என்ன சொல்ல வரேன்னா, இவருங்க மனதார விட்டோம்னா, விட்டது நல்லது தான் நினச்சோம்னா எந்த சைடு எஃபெக்ட் இருக்காது. கை நடுங்கிறது, கால் நடுங்கிறது, தூக்கம் வராமல் இருக்குது, தலை சுற்றுது, செத்து போன போல இருக்குது, ஹார்ட் துடிக்குது, 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணுறது, இதெல்லாம் இருக்கவே இருக்காது. இதே இது வந்து பார்த்திங்கன்னா வேண்டா வெறுப்பாக குழந்தை பெற்றுக்கிட்டு அது காண்டாமிருகன் பேர் வச்ச கதையா விட்டுட்டேன், ஆனால் இவங்கெல்லாம் சொன்னாங்க அதனால் விட்டுட்டேன் அப்படின்னாக்கா அது ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். அவனை வந்து நச்சிக்கிட்டே இருக்கும். எல்லாம் ஒரு காலம் நல்லா இருந்தேன், குடிச்சிக்கிட்டே இருந்தேன், ஜாலியாக இருந்தேன், இப்படியே புலம்பிகிட்டு இருப்பான் பார்த்துங்க. அவனுக்கு வந்து குடியை விட்டும் அந்த எந்த பிரயோஜனமும் இருக்காது. ஸோ வந்து விட்டு ஒதுக்கணுன்னாக்கா எட்டி உதச்சிட்டு தப்பிச்சா மட்டும்தான் தப்பிக்க முடியும். அந்த ஏக்கத்தோடு விடவே கூடாதுன்னு புரிஞ்சுக்கணும்.